தேமுதிக சார்பில் இரண்டாவது நாளாக விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் கேட்கலாம். வேல்முருகன், தேமுதிகவுடைய இந்த விருப்ப மனு விநியோகம் அவங்களுடைய ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதமாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இரண்டாவது நாளா அவங்களுடைய விருப்ப மனு விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை எவ்வளவு தொண்டர்கள் ஆர்வத்துடன் விருப்ப மனுவை வாங்கி சென்றிருக்கின்றனர்? அதாவது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட தொண்டர்களே நேற்றைய தினத்தில் விருப்ப மனுக்களை பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாளாக தேமுதிக சார்பில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான அந்த விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி அரசியல் தற்போது நடைபெற்று வருகிறது. எங்கு அந்த கட்சி கூட்டணி அமைக்கப் போகிறது, அதற்கான இழுபறி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பியூஷ் கோயல் நேற்று சென்னை வந்திருந்தார். சென்னை பல்வேறு மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர் திட்டங்களை துவக்கி வைத்து சென்ற போது கடைசியாக விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னதாக அவர் தங்கியிருந்த தனியார் ஓட்டலில் தேமுதிக சார்பில் துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையிலும் தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி இழுபறி நீடிப்பதாகவே தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகின்ற போது கூட திமுகவுடன் அரசியல் குறித்தும் நாங்கள் பேசினோம் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறது. சிபி, இதுவரை விண்ணப்பத்தை வாங்கி சென்ற தொண்டர்கள் எத்தனை பேர் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கும் பொழுது, இந்த விண்ணப்ப விநியோகம் விருப்ப மனு விநியோகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாய்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதா? இது வெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு மட்டுமே தற்போது அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. மற்றபடி 21 தொகுதிகளுக்கான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இதுவரையும் தேமுதிக எடுக்கவில்லை. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த 21 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல இந்த நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்கின்ற 2 விதமான கேள்விகள் இருப்பதனால் தற்போது தங்களுடைய அந்த தேர்தல் நெருக்கடி அந்த கூட்டணிக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகவே இந்த விருப்ப மனுவானது பெறப்பட்டு வருவதாக தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவினுடைய சார்பில் போட்டியிடுவதற்கு ஒரு ஒரு மாசான ஒரு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தற்போது இந்த விருப்ப மனுவானது பெறப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது நாளாக நடைபெறும் இன்றைய தினத்திலும் தேமுதிகவினுடைய தொண்டர்கள் ஓரளவிற்கு விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்வதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்னும் 10 நாட்கள் வருகின்ற 6ஆம் தேதி வரைக்கும் இதற்கான நாள் ஒதுக்கப்பட்டிருப்பதனால் இறுதி நாளில் எத்தனை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அல்லது அதற்குள்ளாக இந்த கூட்டணிகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் நமக்கு தெரிய வரும். சரி வேல்முருகன், கடந்த காலங்களில் தேமுதிக நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் தனித்து கூட களம் கண்டிருக்கிறது. அப்பொழுது தொண்டர்கள் வாங்கி சென்ற அளவிற்கும் இந்த விருப்ப மனுவை அதிக அளவுக்கு வாங்கி சென்ற அளவிற்கும் இப்ப அவங்க ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள உள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில கண்டிப்பாக இருக்கும். அப்ப அனைத்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடங்கள்லயும் நம்ம போட்டியிடணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில இருக்கும் தானே. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்க நிலவுதா? அதிகமான தொண்டர்கள் விருப்ப மனுவை வாங்கிட்டு போறத உங்களால பார்க்க முடியுதா? இல்ல, கடந்த தேர்தல்களை காட்டிலும் தற்போது குறைந்திருக்கிறது என்பதை கண்கூடாகவே தெரிகிறது. கடந்த தேர்தல்களில் அது ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர் அந்த அளவிற்கான வேட்பாளர்கள் அவர்கள் கூட்டத்தை கூட்டி அப்படித்தான் விருப்ப மனு வாங்கி செல்வார்கள். அப்படிப்பட்ட சூழல் தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது இது ஒரு விருப்ப மனுவை பெற வேண்டும், வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அந்த மாதிரியான மக்கள் மட்டுமே தற்போது அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மட்டுமே வாங்கி செல்கிறார்கள். எனவே கடந்த காலத்தை ஒப்பிட்டு தற்போது இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற விருப்ப மனுவை நாம் ஒப்பிட்டு பேச முடியாத சூழல் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது ஒரு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் தான் தற்போது இந்த
விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் அது வேறு மாதிரியான ஒரு அரசியல் திருவிழா போலவே வந்து தேமுதிக பார்வையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது ஒரு சம்பிரதாயத்திற்கு இந்த விருப்ப மனுவை வந்து வாங்கி செல்வதும், அதுவும் நேற்றைய தினத்தில் 200க்கும் குறைவு என்ற ஒரு மார்ஜின் என்பது மிகப்பெரிய அளவில் வந்து தேமுதிகவினுடைய அந்த விருப்ப மனு என்பது முதல் நாள் குறைந்து காணப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு குறைவான ஒரு எண்ணிக்கை. ஆனால் கடந்த காலத்தில் அது 1000க்கும் மேற்பட்ட, முதல் நாள் 1000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விற்று தெரிந்திருக்கும். அந்த அளவிற்கு தேமுதிகவினுடைய அந்த விருப்ப மனுக்கள் அதிகம் சென்றதை நாம் பார்த்தோம். ஆனால் தற்போது அப்படி இல்லை. வேல்முருகன், தேமுதிகவினர் விருப்ப மனு விநியோகமானது 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்கள் அவர்களுக்கான அவகாசம் என்பது இருக்கிறது. அதற்குள்ளாக தேமுதிக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிக்குமா அல்லது தனித்து தேர்தலில் களம் காண போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.